ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை வீடியோ பிரியாஸ் வேர்ல்ட் வித் அம்மா. இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் குருமா ரெசிபி. அதை நான் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூட 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச கடலை சேர்க்குறேன். இது உங்ககிட்ட வேர்க்கடலை இருந்ததுன்னா தாராளமாக வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, பட் தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம். குருமாவுடைய காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். அது வந்துட்டு ஒன்றும் பாதியுமா இப்படி உடச்சி போட்டோம்னா அது வந்துட்டு அரைப்பட்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 பல்ல அளவுக்கு முழு முந்திரி சேர்க்குறேன். முந்திரி இல்லைன்னா தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு உடச்ச கடலை அண்ட் வேர்க்கடலை சேர்த்தாலே போதும். குழம்பு நல்லா வந்துட்டு திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு குருமாவுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒயிட் சன்னா தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்துட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கலாம், வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, இப்படி வந்துட்டு எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு குருமா தாளிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்துட்டு சூடாகி வந்ததும் அதில் வந்துட்டு பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவு உள்ள ஒரு வெங்காயம் வந்துட்டு நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனை போனதும் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஒயிட் குருமா பார்த்தீங்கன்னா மண்டே மார்னிங் பூரிக்கு சைட் டிஷ்ஷாக தான் வந்துட்டு ஒயிட் குருமா வச்சுருந்தேன். மண்டே மோட்டிவேஷன் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மண்டே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பூரி அண்ட் ஒயிட் குருமா வச்சுருந்தேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அளவில் தக்காளியில் பாதி தக்காளி தான் சேர்க்குறேன். பிகாஸ் ரொம்ப தக்காளி போட்டு தக்காளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா குருமாவுடைய கலரை மாற்றி விட்டுரும். அதனால தான் வந்துட்டு 1/2 தக்காளி சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த குருமாக்கு தேவையான கல்லுப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு சென்னா ஆட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. சென்னாவையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு சென்னா வேக வச்சிருந்தாலும் அந்த தண்ணியவே நான் இதில் வந்துட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்த தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம நார்மலான பிளெயின் வாட்டரே சேர்த்துக்கலாம். சென்னா தண்ணி சூடாக இருந்ததுனால அதுவுமே சட்டுன்னு வந்துட்டு குதிச்சு வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா வந்துட்டு இது கூட நான் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணாமல் காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஃப்ளேவரில் இந்த டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு குக்கர் வந்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விசில் விட விருப்பம் இல்லை அப்படின்னம்னா ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ண சென்னா, ஸோ விசில் விட விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பட் நான் வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு குக்கரோடைய ப்ரெஷர் வந்துட்டு தன்னால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இதோடைய ஃப்ளேவராக இருக்கட்டும், இதோடைய டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்துட்டு சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ பூரி கூட சர்வ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது மண்டே மார்னிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.